திருச்சிற்றம்பலம். சதுரகிரி யாத்திரை புத்தகத்தின் பாகம் 6. சதுரகிரி மலைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக வரும் பக்தர்களுக்கு மொட்டை அடித்து வர்றதுக்காக சுந்தரம் அப்படின்னு ஒருத்தர் சதுரகிரி மலைக்கு வந்தார். அந்த சிவராத்திரி கொண்டாட்டம் முடிஞ்சு எல்லாமே அவங்கவுங்க மலையை விட்டு இறங்கி போயிட்டாங்க. ஆனால் சுந்தரத்துக்கு மட்டும் ரொம்ப சோர்வாக இருந்ததுனால அன்னைக்கு இரவு சுந்தரலிங்கம் சன்னதி பக்கத்தில் படுத்துக்கிட்டார். மணி 12 மணி இருக்கும். யாரோ பஜனை பாடுற சத்தம் கேட்குது. எல்லாமே போயிட்டாங்களே, யார் திருப்பி புதுசாக வந்து பஜனை பாடுவாங்க அப்படின்னு எழுந்திருச்சு அவர் கண்ணை கசக்கிட்டு பார்க்குறாரு. சற்று தள்ளி சுந்தரலிங்கம் சன்னதியின் முன் கண்களை கூச வைக்கும் பிரம்மாண்ட ஒளி வெள்ளத்தை கண்டு பிரமித்தார். மலைக்கு மேலே மின்சார வசதி கூட அப்போ கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அங்குதான் பஜனை நடக்கிறது என்று யூகித்தபடி எழுந்து நடந்தார். அந்த நேரத்தில் அங்கு செல்லக்கூடாது என்பது அப்பாவி பக்தன் சுந்தரருக்கு அப்போது தெரியாது. அந்த நேரத்தில் சுந்தரம் தன் நிலையில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கவும் கால்கள் தகராறு செய்தன. இதோ அவரின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்டும் தொலைவில் பஜனை முழக்கம் துல்லியமாக கேட்கிறது, பார்க்க முடிகிறது. காவி நிற உடை தரித்த சாதுக்கள் வட்டம் என்று வர்ணிக்க முடியாத ஒரு வடிவத்திலும் சதுரம் என்று குறிப்பிட முடியாத ஒரு அமைப்பிலும், ஆனால் மிக அழகாக நேர்த்தியாக சுந்தரலிங்கம் சன்னதியின் முன் கூடி இருந்ததை பார்த்து சுந்தரம் பிரமிப்பு அடைந்தார். நவராத்திரி திருவிழாவுக்காக சதுரகிரிக்கு வந்த பக்தர்கள் அனைவரும் மலையை விட்டு நண்பகல் வேளையிலேயே இறங்கிவிட்டார்கள் என்பதை சுந்தரம் நன்கு அறிவார். மகாலிங்கம் கோயில் பூசாரிகள் தங்களுக்கான இடங்களில் 10 நாள் திருவிழா ஓய்ந்த களைப்பில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார்கள். புதியவர்கள் எவரும் மாலை வேளையில் மலைக்கு வரவில்லை. அதனால்தான் முன்னறிவிப்பே இல்லாமல் மலைக்கு வந்து சேர்ந்த இந்த பஜனை கூட்டத்தை சுந்தரலிங்கம் சன்னதி முன் பார்த்த சுந்தரம் வெலவெலத்து போனார். பஜனை நடக்கும் இடத்தை நோக்கி சுந்தரத்தின் கால்கள் தளர்வாக நடைபோட்டன. மத்தளத்தின் சத்தமும் டோலாக்கின் இசையும் சன்னமாக காற்றில் மிதந்து வந்தன. பஜனை நடக்கும் இடத்தை சுந்தரம் இன்னும் நெருங்கவில்லை. சுமார் 50 அடி தொலைவில் அவர் இருந்திருக்கலாம். கழுத்தில் புரளும் ருத்ராட்சமும் மேனியில் துலங்கும் திருநீரும் பளீரிட நமக்கெல்லாம் நாயகனான அந்த நமச்சிவாயனின் நாமத்தை ராகத்துடன் இசைத்தபடி பஜனை களை கட்டியிருந்தது. கணீர் என்ற குரலுடன் கலீர் என்ற இசையும் ஒன்றுக்கொன்று சளைக்காமல் போட்டி போட்டுக்கொண்டு கம்பீரமாக ஒலித்தன. சதுரகிரி வனத்தில் இருந்த ஒவ்வொரு புல் பூண்டும் மரம் செடி கொடிகளும் உயிர்வாழ் ஜந்துக்களும் அந்த நாமகீதத்தில் லயித்திருந்தன போலும். வேறு எத்தகைய ஓர் அசைவும் அப்போது இல்லை, சுந்தரத்தின் தளர்வான நடமாட்டம் தவிர. பஜனையும் முழக்கமாக ஓங்கி உயர்ந்து வந்த வெங்கல குரலோசையில் தன்னை மறந்து சுந்தரலிங்கம் சன்னதியின் மிக அருகே சென்ற சுந்தரத்துக்கு அங்கே வாத்தியங்களை இசைக்கும் ஒவ்வொருவரின் முகமும் கைகளை ஆட்டி ஆலாபனை செய்து பாடல்களை ஆனந்தமாக பாடியவர்களின் முகமும் தெல்ல தெளிவாகவே தெரிந்தது. அவர்கள் ஒவ்வொருவரையும் கண் கொட்டாமல் பார்த்தார். மனதில் என்னவோ தோன்ற ஒரு கட்டத்தில் அந்த குழுவினரை பார்த்து கன்னத்திலும் போட்டுக்கொண்டார். ஆனால் அவர்களிடம் இருந்து மட்டும் சுந்தரத்துக்கு எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இவர் மட்டும் எல்லோரையும் பார்த்து சிநேகமாக ஒரு புன்னகை வெளியிட்டார். அங்கிருந்தவர்களை ஒவ்வொருவராக பார்த்து கொண்டே வந்த சுந்தரம் அந்த கூட்டத்தில் நடுநாயகமாக தெரிந்த அந்த ஜோதி சுரூபமான நபரை பார்த்ததும் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே போனார். சதுரகிரியை விட்டு எல்லோரும் கிளம்பிவிட்ட நண்பகல் வேளையில் ஒரே ஒரு துறவி மட்டும் சுந்தரலிங்கம் சன்னதிக்கு எதிரே அமர்ந்திருப்பதை பார்த்தாரல்லவா? அந்த துறவியிடம் கூட, சாமி பிரசாதம் சாப்பிடுங்க, சுந்தரலிங்கத்துக்கு காணிக்கையாக வந்த தேங்காய் வெல்லம் கலந்தது டேஸ்டாக இருக்கும் என்று பவ்யமாய் நீட்டினார் அல்லவா? அந்த துறவி கூட ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டு சுந்தரத்தை பார்த்து புன்னகித்தாரே, அதே துறவி அவர்தான் இந்த பிரம்மாண்ட பஜனை கோஷ்டிக்கு நடுவே சம்மணமிட்டு அமர்ந்து ஒட்டுமொத்த குழுவையே தன் கண்களால் இயக்கி கொண்டிருந்தார். குழுவை மட்டுமல்ல, கோடான கோடி உயிர்கள் வாழும் இந்த உலகத்தையே இயக்குபவரும் அவர்தான் என்பதை ஒரு சில வினாடிக்கு பிறகே சுந்தரம் உணர்ந்தார். அட, மத்தியானம் நான் கொடுத்த தேங்காய் துருவலை புன்னகையோடு வாங்கி சாப்பிட்ட சாமி இவர்தான் இந்த பஜனை கோஷ்டிக்கே தலைவரா? எந்த ஊரா இருக்கும்? கோவில்பட்டி, ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர் என்று சிந்தித்த சுந்தரம்
அவரையே கேட்டுவிடலாம் என்று தீர்மானித்து துறவியை நெருங்கி சாமி என்று உருக்கமாக குரல் கொடுத்த அந்த வினாடியில் சுந்தரத்துக்கு உலுக்கி போட்டது உடம்பு. 1000 வாட்ஸ் பல்புகள் மொத்தமும் சற்றென்று ஒரு கணத்தில் ஆஃப் ஆனது போல் இருந்தது. மையிருட்டு, ஒட்டுமொத்த வனமும் இருளடைந்தது. இரவு வேளையில் பூஜைக்கு பின் ஏற்றி வைத்த எண்ணெய் விளக்கு கருவறையில் சுந்தரலிங்கத்துக்கு அருகே செந்நிறத்தில் சுடர்விட்டு எரிந்தது. வானத்தில் ஏராளமான நட்சத்திரங்கள் பிரகாசித்தன. அவற்றுள் ஒரு சில மட்டும் பெயர் சொல்லும்படி தனித்து தெரிந்தன. இப்பொழுது சுந்தரலிங்கம் சன்னதிக்கு முன் எவரும் இல்லை. சற்று முன் தன் கண்களால் மிக பெரிய பஜனை கோஷ்டியினர் அமுதகானம் பொழிவதைக் கண்ட சுந்தரத்துக்கு இந்த வெறுமையான காட்சி சற்றென்று அதிர்ச்சி அளித்தது. அப்படியென்றால் சில வினாடிக்கு முன் தான் கண்டு வியந்த காட்சி, மதியம் தன்னிடம் வெல்லம் கலந்த தேங்காய் துருவல் வாங்கி சாப்பிட்ட அந்த துறவியார். நடந்து முடிந்த இந்த சம்பவத்திற்கு மௌன சாட்சியாக இருக்கும் சுந்தரலிங்கத்தை பார்த்து கதறினார் சுந்தரம். தரையில் விழுந்து ஒற்றையாளாக ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதார். மகாலிங்கமே, மலைமேல் அருளாட்சி புரியும் மகேசனே, மனித ரூபத்தில் வந்து நீ நடத்திய நாடகத்தை காணும் அற்புத பேரை எனக்கு அளித்தாயே. உனக்கு உதவிகள் செய்ய எத்தனையோ அன்பர்கள் காத்திருக்கும் போது எளியவனான என்னை தேடி வந்தாயே. அன்புடன் நான் கொடுத்த தேங்காய் துருவலை வாங்கி சாப்பிட்டு என்னை பார்த்து புன்னகைத்தாயே. ஆனால் பஜனை நடக்கும் வேளையில் புகுந்து உன் கானத்தை தடுத்து விட்டேனே, என்னை மன்னித்து விடு. நள்ளிரவில் தூங்கி கிடந்த என்னை பஜனை முழக்கத்தால் எழச் செய்ததும் நீதான். இந்த சதுரகிரியில் வாழும் சித்தர்களுடன் நீ நடத்தும் நாம கோஷங்களை நான் காண செய்யும் பாக்கியத்தை அளித்ததும் நீதான் என்று அரற்றினார். நண்பகலில் தேங்காய் துருவில் சாப்பிட்டதும் நடுநிசையில் பஜனை முழக்கம் செய்ததும் சாட்சாத் அந்த மகாலிங்கம் தவிர வேறு யாராக இருக்க முடியும்? சுந்தர மகாலிங்கம் மற்றும் சந்தன மகாலிங்கம் சன்னதிகளில் பணிபுரியும் பூசாரிகள் கூட நள்ளிரவு நேரத்தில் சுந்தரலிங்கத்தின் சன்னதி அருகே வரமாட்டார்கள். சித்தர்கள் அந்த நேரத்தில் வழிபடவும் வரலாம், வாய்ப்பாட்டு பாடவும் வரலாம். பல வருடங்களுக்கு முன் இங்கு பணிபுரிந்து வந்த ஒரு பூசாரிக்கு ஏற்பட்ட அனுபவத்தை ஒரு பெரியவர் நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். சுந்தரலிங்கம் சன்னதிக்கு பக்கத்தில் படுத்திருந்த அந்த பூசாரி நள்ளிரவில் இயற்கை உபாதைக்காக வெளியே வந்தார். சுந்தரலிங்கம் சன்னதிக்கு அருகே இருக்கும் படிக்கட்டுகளில் சுமார் 7 அடி உயரமுள்ள ஒருவர் இறங்கி செல்வதை பார்த்தார். அவர் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஆர்வ கோலாற்றில் பின்னாடியே சென்றார். 4 படி கீழிறங்கிய அந்த உருவம் சற்றென்று திரும்பி பூசாரியை பார்க்க திடுக்கிட்டார். அந்த உருவத்தின் கண்கள் பளிங்கு போல் இருந்தன. கண்களில் இருந்து தகதகவென்று ஒளி பாய்ந்து வந்தது. அதை சில வினாடிகள் தொடர்ந்து பார்த்ததால் பூசாரியின் கண்கள் ஏகத்துக்கும் கூசின. அவ்வளவுதான். தன் 2 கண்களையும் கைகளால் பொத்தி கொண்டு தனது இருப்பிடத்திற்கு ஓடியே வந்துவிட்டார் அவர். இதுபோல் நிறைய அனுபவங்களை மலையில் வசித்தவர்களும் மலைக்கு வந்து செல்பவர்களும் சொன்னார்கள். இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அடுத்து சுந்தர மகாலிங்கம் சன்னதி. நமக்கு வலப்பக்கமும் தனக்கு இடப்பக்கமும் சாய்ந்த நிலையில் காணப்படும் இந்த லிங்க வடிவத்தை மகாலிங்கம் என்று குறிப்பிடுகிறார்கள். இவரை வைத்து இந்த மலையை மகாலிங்க மலை என்று சொல்லும் சில பழமைசாலிகளான பக்தர்களும் இருக்கிறார்கள். இங்குள்ள சுந்தரலிங்கத்தின் பானம் சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது. அதற்கு என்ன காரணம்? ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் தான் சதுரகிரியின் நாயகன், மகாலிங்க மலையின் அதிபதி. தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பழமையான பக்தர்கள் சிலர் இவரை ஸ்ரீ மகாலிங்கம் என்கிறார்கள். எனினும் தற்போது பொதுவாக அழைக்கப்படுவது ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் என்றுதான். மலைமேல் எந்த ஒரு பொருளும் கிடைக்காது. அபிஷேக பொருளோ, உண்ணும் பொருளோ, படுக்க உதவும் பொருளோ, இப்படி எதுவாக இருந்தாலும் கீழே தானிப்பாறை மற்றும் சாப்டூரில் இருந்தோ வருசநாடு பகுதியில் இருந்தோதான் சதுரகிரிக்கு வர வேண்டும். மலையில் பக்தர்களுக்கு ஓரிரு இடங்களில் அன்னதானம் மட்டும் வழங்குகிறார்கள். அதனால் சதுரகிரி செல்லும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை தேவைக்கேற்ப எடுத்துச் செல்வது நலம். மலையில் மின் இணைப்பு வசதி கூட அப்பொழுது கிடையாது. இரவில் இருட்டுதான். இறைவனின் அருள் ஒளிக்கு மட்டுமே நேரம் காலம் என்ற பேதமில்லை. விசேஷ தினங்களில் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் ஜெனரேட்டர் உதவியால் மின் விளக்குகளை ஒளிர விடுகிறார்கள். இதற்கான டீசலும் கீழே இருந்துதான் வர வேண்டும். சதுரகிரி மலைக்கு மேல் முதலில் சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்கப் போகிறோம். சந்தன மகாலிங்கம் சன்னதியை பின்னர் தரிசிப்போம். மணிகள் இசையோடு சங்கொலியும் சேர்ந்து ஒலிக்கும் போது
கிட்டும் தரிசனம் அலாதியானது. அந்த பக்தி உணர்வின் நிறைவை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அப்பொழுது நம்முன் பரவும் தெய்வீக தன்மையை விவரிப்பதும் சிரமம். அதை அனுபவிப்பது மட்டுமே சாத்தியம். நகர நாகரிகத்தின் சாயல், புகை, இரைச்சல், நெருக்கடி ஆகியவை இல்லாமல் இப்படிப்பட்ட ஏகாந்தமான சூழ்நிலையில் இறைவனை உளமாற தரிசிக்கும் போது அந்த பகுதியின் சாநித்தியத்தை நம்மால் கிரகிக்க முடிகிறது. அதன் மூலம் நம்மால் புதிய உற்சாகமும் பெற முடிகிறது. இயற்கையும் இறைவனும் தந்த கொடையான சதுரகிரியில் இந்த அமைதியும் ஆச்சரியங்களும் என்றென்றும் நிலைத்திருப்பதற்கு எல்லாம் வல்ல அந்த மகாலிங்கத்தின் பூரண அருளே காரணம். சற்று இடப்புறம் சாய்ந்து தலையில் வெட்டப்பட்டு நமக்கு தரிசனம் தரும் இந்த ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் சுயம்பு வடிவம். பானத்தின் உயரம் சுமார் 1.5 அடி. உச்சந்தலையில் ஒரு வெட்டு, பானம் பகுதியின் ஒரு பிளவு தெரிகிறது. நெற்றி பட்டையுடன் சந்தனம் துளங்கும் மேனி, நாகாபரண பின்னணியுடன் மலர்களின் வாசனையும் சாம்பிராணி புகையும் சேர்ந்து சந்நிதியை மணக்கிறது. அந்த சூழ்நிலையே மனதை நிறைகிறது. சாதாரணமாக மற்ற ஆலயங்களில் காணப்படும் கருவறை, அர்த்த மண்டபம் ஆகியவை இரண்டும் சேர்ந்த அமைப்பு இங்கு காணப்படுகிறது. அதற்குள் ஸ்ரீ சுந்தர மகாலிங்கம் லிங்க ஸ்வரூபமாக அருள்மழை பொழிகிறார். இவருக்கு முன்பாக ஷீட் போடப்பட்ட மகா மண்டபம், இதற்கு முன்னால் ஷீட் வேயப்பட்ட மற்றொரு முன்மண்டபம், உண்டியல்கள், உபயதாரர்களின் கல்வெட்டுகள், திருவிழா நாட்களில் பக்தர்கள் வரிசையாக வந்து தரிசனம் பெறுவதற்காக போடப்பட்ட கம்பித்தடுப்புகள். மலைமேல் இருந்தாலும் நகரத்தில் சகல வசதிகளுடன் உள்ள வளமான ஒரு ஆலயத்தையே இந்த சந்நிதி நினைவூட்டுகிறது. இதற்கான கட்டுமான பொருட்களை தலையிலும் முதுகிலும் சுமந்து வந்து சுந்தர மகாலிங்கத்தின் சன்னதி அமைக்க உதவிய அந்த உழைப்பாளிகளை நினைத்தால் இப்பொழுதும் நெஞ்சார பாராட்ட தோன்றுகிறது. கண்களை மூடி ஆனந்தத்தை தேடி அருள் வழி நாடி ஸ்ரீ சுந்தர மகாலிங்க திருமேனியின் முன்பாக சில நிமிடங்கள் சம்மணமிட்டு அமர்ந்தால் தேடியது கிடைக்கிறது, நாடியது நம்மிடம் வருகிறது. அமாவாசை, பௌர்ணமி அல்லாத நாட்களில் ஆளரவம் இல்லாத இந்த சந்நிதியின் முன்னால் பிரார்த்தித்து நிற்கும் நிமிடங்கள் சந்தோஷ தருணங்களே. ஆனால் அப்படிப்பட்ட தினங்களில் மலையேறுபவர்கள் தகுந்த நபர்களின் துணையுடன் செல்ல வேண்டும். முடிந்த அளவுக்கு கூட்டமாக செல்வது நல்லது. ஸ்ரீ சுந்தர மகாலிங்கத்தை தரிசிக்கும் முன் இந்த ஈசன் இங்கு உருவான கதையை பார்ப்போம். கைலையங்கிரி அன்று விசேஷ பொலிவுடன் இருந்தது. நஞ்சுண்ட நாயகனும் அவன் நாயகியான பார்வதி தேவியாரும் அலங்காரம் செய்யப்பட்ட தங்களது ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர். இசையமுதால் மகேஸ்வரனை திளைக்க வைக்க விரும்பிய தேவர்களும் கந்தர்வர்களும் அருமையான கானங்கள் பொழிந்து தங்களது புலமையை வெளிப்படுத்தினர். ஆடல் பாடலுடன் பல்வேறுபட்ட மங்கள வாத்தியங்களின் இசை என கைலையங்கிரியே மொத்தத்தில் கோலாகலமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் இமாலய அதிபதியை இசையின் பக்கத்தில் ஆழ்த்தியவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர் யாழ்வல்ல தேவர். வீணை இசைப்பதில் வல்லவரான இவர் சுருதிலயம் பிழறாமல் சாமகானம் இசைத்து இறைவனை தன்னிலை மறக்கச் செய்தார். அந்த வேளையில்தான் தேவமாது வடிவில் யாழ்வல்ல தேவருக்கு சோதனை ஒன்று வந்தது. அவரது இசையை கேட்டு இன்புற்ற எண்ணற்றவர்களுள் இந்த தேவமாதுவும் ஒருவர். யாழ்வல்ல தேவரின் வீணா கானத்தில் தன்னை இழந்த அந்த தேவமாது அதனால் எழுந்த பரவசத்தால் காதல் ரசம் சொட்டும் விழிகளுடன் அவரை பார்த்தாள். மாது ஒருத்தி காதல் மயக்கத்துடன் தன்னை கவனிப்பதை யாழ்வல்ல தேவரும் உணர்ந்தார். எனவே அவள் பக்கம் தன் பார்வையை பதித்த யாழ்வல்ல தேவரும் பார்த்த மாத்திரத்தில் அவளிடம் தன்னை இழந்தார். அத்துடன் அவர் கைலையங்கிரியையும் சுற்றுச்சூழலையும் மறந்தார். இறைவனும் இறைவியும் அருகில் இருக்கும் வேளையில் தான் என்ன செய்கிறோம் என்பதை அறியாமல் அந்த தேவமாதின் அழகை ரசிக்கத் தொடங்கினார். அந்த இருவரது பார்வையிலும் காதல் அரும்பிய வேளையில் சற்றென்று இதை கவனித்த இறைவன் கோபப்பட்டார். பக்திக்கு உரிய கைலையங்கிரிக்கு வந்தும் சிற்றின்ப உணர்வுக்கு அடிமையானதனால் நீங்கள் இங்கு வாழும் தகுதியை இழந்து விட்டீர்கள். எனவே உங்களது இந்த தவறுக்கு பிராயச்சித்தமாக இந்த கணமே இருவரும் பூலோகத்தை அடைந்து உங்களது விருப்பப்படி சிற்றின்ப சுகத்தை அனுபவியுங்கள். எந்த தவறால் நீங்கள் மனம் தடுமாறினீர்களோ இனி அதிலேயே அழிந்து திளையுங்கள் என்றார் மகேஸ்வரன். அந்த இருவரிடமும் யாழ்வல்ல தேவரும் தேவமாதும் தங்களது தவறை உணர்ந்து ஈசனது கோபத்திற்கு ஆளானதை அறிந்து வருந்தினர்.
அதனால் இருவரும் மன்னிப்பு கோரும் குரலில் இறைவனை பணிந்து ஒருமித்த குரலில் கூறினர், சர்வேஸ்வரா, நேர்ந்துவிட்டு தவறுக்கு வருந்துகிறோம். தங்களுடைய பூர்வ ஜென்ம வினையால் இப்படி ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டது. அதன் பொருட்டு தாங்கள் இட்ட சாபத்திற்கு கட்டுப்படுகிறோம். இறைவா, ஒரு வேண்டுகோள். எங்களது தண்டனை முடிவடையும் இறுதி கட்டத்தில் தாங்கள் எங்களை மன்னித்து அருள் புரிய வேண்டும். அதன் பின் தொடர்ந்து தங்களின் பாதத்தில் விழுந்து கிடப்பதே எங்களது லட்சியம் ஈஸ்வரா என்றனர். இறைவன் மனம் இறங்கினார். நீங்கள் இருவரும் பூலோகத்தில் 40 ஆண்டுகள் தண்டனை காலம் முடிந்ததும் உங்களது சாபம் அகலும். அப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டபடியே நடக்கும் என்றார். அதன்படி யாழ்வல்ல தேவரும் தேவமாதுவும் பூலோகத்தில் கோட்டையூர் என்ற இடத்தில் மனிதர்களாக பிறந்தனர். மூலிகை வனமும் அகத்தியர் பூஜித்த பெருமைக்கு உரியதுமான சதுரகிரிக்கு அருகில் உள்ள ஒரு ஊர் கோட்டையூர். பூஞ்சோலைகளும் சிற்றாரும் நிரம்பிய அழகான பிரதேசம். இயற்கை அழகு இங்கு கொட்டி கிடந்தது. மக்கள் வளத்துடன் பஞ்சமில்லாமல் வாழ்ந்து வந்தனர். கோட்டையூரில் வசித்த தில்லைக்கோன் என்பவன் இடையர் குலத்தைச் சேர்ந்தவன். சிவபக்தி மிகுந்தவன். அடியார்களிடம் மிகுந்த அன்பு கொண்ட அவன் ஏராளமான பசுக்களை வளர்த்து வந்தான். காமதேனுவின் வடிவாக அவற்றை நித்தமும் பூஜித்து அவை தரும் பாலை கொண்டு தனது வாழ்வை நிம்மதியாக நடத்தினான். அவள் மனைவியின் பெயர் திலகமதி. இந்த இருவருக்கும் மகனாக வந்து பிறந்தார் யாழ்வல்ல தேவர். பிறக்கும்போது பச்சை நிற மேனி கொண்டிருந்ததால் இவர் பச்சைமால் என்று அழைக்கப்பட்டார். அதே போல தில்லைக்கோனின் தங்கையான சிங்காரமங்கை என்பவருக்கும் அவள் கணவன் செங்கமலக்கண்ணன் என்பவருக்கும் 8வது குழந்தையாக பிறந்தாள் தேவமாது. இவளுக்கு முந்தைய மூத்த 7 பேரும் ஆண் குழந்தைகள். தங்களுக்கு பெண் குழந்தை பிறந்ததும் சிங்காரமங்கையும் செங்கமலக்கண்ணனும் பூரித்தனர். பிறக்கும் போதே தேவமாதுவுக்கு சடை இருந்ததால் அவள் சடைமங்கை என அழைக்கப்பட்டாள். அடுத்தது என்னன்னு அடுத்த பகுதியில் பார்ப்போம்.